அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். ஒரு கணித கதை. இரவு நேரம் ஆளரவற்ற சாலையோர விடுதியில் 2 பயணிகள் உட்கார்ந்துருக்காங்க. அப்பங்க இன்னொருத்தரும் வந்து சேர்றார். வந்தவர், நான் ஒரு வழி போக்க இரவு இங்கே தங்கலாமா அப்படின்னு கேட்குறார். தாராளமாக தங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிறிது நேரம் கழித்து, எனக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு வந்தவர். அந்த 2 பேத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, என்கிட்ட 5 ரொட்டி இருக்குது. 2வது நபர் சொல்கிறாரு, என்கிட்ட 3 ரொட்டி இருக்குது. ஆக மொத்தம் 8 ரொட்டிகள். இதில் நாம் எப்படி மூவரும் சமமாக பிரித்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அந்த 3ஆம் நபர் சொல்கிறாரு, இதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். நீங்கள் உங்களோட ஒவ்வொரு ரொட்டியையும் 3 துண்டுகளாக வெட்டுங்க. இப்போது 3 × 8 24 துண்டுகள் கிடைக்கும். நம்ம 3 பேரும் ஆளுக்கு 8 துண்டுகளாக எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்கிறார். இது சரியான யோசனைன்னு அப்படியே செய்கிறாங்க. ஆளுக்கு 8 துண்டு ரொட்டிகளை சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க. பொழுது விடியுது. அந்த 3ஆவதாக வந்தவர் கிளம்பும்போது, உங்களோட உதவிக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி 8 தங்க நாணயங்களை கொடுத்து நீங்கள் உங்களுக்குள்ளே பிரிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். 3 ரொட்டிகளை கொடுத்தவர் அந்த காசுகளை சமமாக பிரிக்க சொல்லி ஆளுக்கு 4 எடுத்துக்கலான்னு சொல்கிறார். அதுக்கு இன்னொருத்தர் சம்மதிக்கலை. 3 ரொட்டியிலேருந்து கொடுத்த உனக்கு 3 காசு, 5 ரொட்டியிலேருந்து கொடுத்த எனக்கு 5 காசுன்னு வாதிட்டார். அந்த 3 ரொட்டி கொடுத்தவர் இது ஏற்றுக்கல. அது எப்படி, நான் என்கிட்ட 3 ரொட்டி இருந்துச்சு, அதையும் நான் பங்கி கொடுக்க சம்மதிச்சேன்ல. நீ நிறையா இருக்கிறவங்க கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் நான் என்கிட்ட ரொம்ப குறைவாக இருந்தப்போ கூட அதை நான் கொடுத்தேன்ல, அப்போ என்னோட செய்கை தான் பாராட்டத்தக்கது அப்படின்னு அதனால் சொல்லிட்டு சமமாக தான் பங்கிடணும்னு அவர் சண்டை போடுறார். சரின்னு இதை ஒரு கணித மேதிட்டு கொண்டு போகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, 3 ரொட்டிகளை கொடுத்தவருக்கு 1 காசும் 5 ரொட்டிகள் கொடுத்தவருக்கு 7 காசும் கொடுக்குறாரு. அந்த 3 ரொட்டி கொடுத்தவருக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னங்க இது அநியாயம், அவரே எனக்கு 3 காசு கொடுக்க ஒப்புக்கிட்டாரு, நீங்கள் என்ன 1 தான் கொடுக்குறீங்கன்னு அவர் அலர்னாராம். அப்போ அந்த கணிதமே அதை சொன்னாராம், நீ உன்னிடம் இருந்த 3 ரொட்டி துண்டுகளை 9 துண்டுகளாக்கி கொடுத்த, அதில் 8 துண்டுகள் உங்ககிட்டயே வந்துருச்சு. அவர் தன் கையில் இருந்த 5 ரொட்டிகளை 15 ரொட்டி துண்டுகளாக்கி கொடுத்தார். அவருக்கு 8 துண்டுகள் தான் அவருக்கு கிடச்சிது. ஆக நீ கொடுத்தது 1 துண்டு ரொட்டி, அவர் கொடுத்தது 7 துண்டு ரொட்டி. அதனால் உனக்கு 1 காசும் அவருக்கு 7 காசுங்கிறதான் சரி அப்படின்னு சொன்னாருங்களாம். என்றைக்குமே எல்லா விஷயமுமே எல்லா இடத்துலையுமே சரியாக இருக்கணும்னு எதிர்பார்க்கறது கண்டிப்பாக தவறு தாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பக்கத்திற்கும் அவர்களுக்கு சாதகமான ஒரு கோணமும் உண்டு, பக்கமும் உண்டு, நியாயமும் உண்டு. சரிங்களா? நாளை சந்திப்போம் தோழமையிலே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றான்.